ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பிளாக் காப்பி தான் போட்டிருக்கேன். காப்பி ரெடி ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசம் வச்சு கேரட் பொரியல் பண்ணலான் இருக்கேன். அது கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இதை அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காஃபி குடிக்கலாம். அடுப்பில் புளி வச்சேன் இல்லையா, அது நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போது பொரியலுக்காக கொஞ்சமாக ஆனியன், கேரட், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஆனியன் கட் பண்ணியாச்சு. கேரட்டும் துருவி எடுத்துட்டேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி கேரட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. சாப்பாட்டை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே கேரட் பொரியலும் செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, ஆனியன் சேர்த்துட்டு அப்படியே பச்சை மிளகாய், வரமிளகாய் அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சி முடிக்கலாம். இப்போ நான் கேரட் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி சேர்த்துட்டேன். கேரட் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட் ரெடி ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்சிருந்தோம்ல புளி, இதை வந்து இந்த பாத்திரத்தில் நான் ரசத்துக்கு புளியை கரைச்சி ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வச்சா கரெக்டாக இருக்கும், அதனால். ஃப்ரெண்ட்ஸ், நான் புளி கரைச்சி அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம் மிளகு சேர்த்துருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேரட் ரெடி ஆனதும் நம்ம ரசத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே அரைச்சாச்சு. 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கேரட் ரெடி ஆனதும் நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரட்டுக்கு ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரசம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே சேர்த்துப்பேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்பு, மஞ்சள், பெருங்காயத்தூள், இது புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா நுரை கட்டினதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். ரசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசத்தை பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ பார்த்திங்கன்னா சாதம், ரசம், கேரட் பொரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட லைஃப் வித் மகதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.